ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா உங்களுக்கு? என்ன பண்ண போறேன் கெஸ் பண்ண முடியுதா? இன்னைக்கு நாம அழகான நூல் பரோட்டா பண்ண போறோம். நூல் பரோட்டா சொல்லலாம், பட் நூல் பரோட்டா மைக்ரோ ஓவன்ல வச்சு பண்ண போறோம். அதுல வந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகும். ஸோ இந்த கோதுமை மாவு நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும். நான் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து நம்ம வந்து கோதுமை மாவுல செய்ய போறோம்ன்றது வேற ஒரு விஷயம். ஸோ நான் நூல் பரோட்டாவுக்கு வந்து இந்த சிலிகான் மேட்ல பண்றதுனால அந்த பீஸா கட்டிங் இதால கட் பண்ணலான்னு இருக்கேன் நானு. ஓகே, என்னன்னா சால்னா முன்னாடியே செஞ்சுட்டேன் நான். நல்லா மணக்க மணக்க இருக்கு சால்னா பாருங்க. என்ன பண்ணிருக்கேன்னா இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் எல்லாம் தாளிச்சுட்டு அதுல வெங்காயத்தை வந்து வதக்கிட்டேன். தக்காளியை மட்டும் கொஞ்சம் அரைச்சி ஊத்திக்கிட்டேன். ஏன்னா வந்து சால்னா வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நிறைய அதுல எதுவும் தெரியக்கூடாது. அதுல வந்து ஒரு மாதிரி இதுவா தெரியணும், அந்த கிரேவியா தெரியணும். ஸோ அதனால வந்து தக்காளியை வந்து நான் அரைச்சி ஊத்திக்கிட்டேன். ஊத்திட்டு கொஞ்சம் மூடி வச்சேன். மூடி வைக்கும் போது கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். அது கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு மிக்சியில வந்து தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி முந்திரி, கொஞ்சோண்டு கசகசா போட்டு அதுல அரைச்சி இதுல ஊத்திட்டு இறக்கும் போது வந்து என்கிட்ட கொஞ்சம் புதினா இருந்தது. கருவேப்பிலையும் புதினாவும் கொஞ்சம் அதில் போட்டு நான் அதை இறக்கிட்டேன். நிஜமாவே ரொம்ப மணக்குது. இது கொஞ்சம் கூட தண்ணியா வைக்கலாம், பட் நான் கொஞ்சம் திக்கா தான் வச்சிருக்கேன். ஓகே, சரி, ஓகே. நான் வந்து இப்ப இந்த நூல் பரோட்டா பண்றதுக்கு முளைப்ப தேய்ச்சிக்கிறேன். எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்க வேண்டியதான் இது. இந்த சிலிகான் மேட் அப்படின்றனால உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லாவே வருது. இந்த கட்டனாக்கா அதுல வந்து ஒரு அளவு தான் செய்ய முடியும். இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இது நான் பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. விலை பார்த்து ஆஃபர் பார்த்து போட்டு வாங்கிக்கோங்க. இது இதனால நிஜமாவே நல்லாவே ஒர்த்தாவே தான் இருக்கு. ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலீஸா கட் பண்ணணும். இது என்ன ஒரு அளவு அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே அப்படியே போட்டுக்கிட வேண்டியதான். இதுல வந்து நைஃபால பண்ணாதீங்க, ஏன்னா சிலிகான் மேட் வந்து கிழிஞ்சிடும். வந்து நீங்க ஒருவேளை பலகையில பண்ணீங்கன்னா, சப்பாத்தி இடுற பலகையில பண்ணீங்கன்னா நீங்க வந்து நைஃப்ல பண்ணிக்கோங்க. இதுல பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் இல்ல, அதனால இப்ப இந்த இந்த இதெல்லாமே சேர்த்து எடுத்துக்குவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இது, ரெண்டாவது மூணாவது போடும்போது நம்மளுக்கு இன்னும் கூட அழகாவே வந்துடும். இது வந்து கோதுமையில பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்க வந்து மைதால பண்ணீங்கன்னா, இப்ப இது வந்து பாருங்களா இழுக்க இழுக்க வந்துட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி அது இன்னும் நல்லாவே வரும். பாருங்க, இந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போகலாம். இதை எவ்வளவு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நூல் நூலா வரும். ஓகேவா? இது அப்படி லேசா பரத்தி விட்டுக்கலாம், அவ்வளவுதான். நம்ம நூல் பரோட்டா ரெடி. இப்ப இந்த மைக்ரோ ஓவன்ல வந்து 4 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் இந்த பக்கம் 2 நிமிஷம், இந்த பக்கம் 2 நிமிஷம் இது வச்சா போதும். நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிறேன், ஏன்னா இது 2 தான் வருது இல்லையா, அதனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 போட்டு எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட் ஒன் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம கடையில வாங்கி
நோயை தேடிக்குள்ள தேவையில்லை. இப்படி நீங்க சிலிகான் மேட்ல போட்டீங்கன்னா இதை நம்ம வந்து இப்படி எடுத்து எடுத்து கூட பெரட்ட தேவையில்லை. சும்மா உங்க கை எந்த பக்கம்லாம் போதோ, எந்த பக்கம்லாம் திக்கா இருக்குன்னு தோணுதோ அந்த பக்கம்லாம் அப்படி இப்படி இப்படி நீங்க எடுத்து விட்டீங்கன்னா போதும். அப்படியே சூப்பர் சூப்பரா வந்துருது. அதுக்கப்புறம் அதுல வந்து வாசத்திரிக்கிற மாதிரி எண்ணெயை நல்லா தெளிச்சுட்டு, இந்த நூல் பரோட்டா என்ஜாய் பண்ணி பண்ற விஷயம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இது கத்தியை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கு, ஜாலியா. இந்த இந்த சோமாஸ் பண்ணுவோம்ல கட்டை, அதுலயும் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு பெரிய ஒரு பழைய சோமாஸ் கட்டை மேலேருந்து எடுத்தேன். எங்க மாமியாரோடது ரொம்ப பழசு, ஒரு 180 வருஷம் பழசானது. அது ஒரு குழி பணியாரம் சட்டி, அதை எடுத்துட்டேன் நானு. பாருங்க, நான் சொன்னல அதே மாதிரி இது எப்படி நூல் நூலா ஆக்கிக்கலாம், இன்னொரு இழுக்கலாம். இது ஆக்சுவலா ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. இந்த மேட்ல பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா வருது. மைதால பண்ணீங்கன்னா அந்த குளூட்டன் உடையாம இருக்கும்ல, அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இது அப்படி இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாவே உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்ப நம்ம மைக்ரோவனை ப்ரீ ஹீட் பண்ண போறோம். ரொட்டி பேஸ்கெட் இது வந்து BR2 இதுல வைக்கணும். ஏன்னா இப்ப நம்ம பண்ண போறது வந்து ஹிந்தில வந்து லட்சா பரோட்டா. இது வந்து ஸ்டார்ட் கொடுத்துருவோம், ப்ரீ ஹீட் ஆகட்டும். ப்ரீ ஹீட் ஆன உடனே அந்த ரேக் உள்ள இருக்குல்ல இந்த பிளேட்டு, அதுல எடுத்து இதை வச்சுட்டு பண்ணும். இல்ல இன்னொரு நான் இன்னும் கொஞ்சம் குட்டியா போட்டுருக்கணும். நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு தான் பண்ணணும் ஒரு நூல் பரோட்டா அப்படிங்கும் போது. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நானு. நீங்களும் அது பண்ணாதீங்க. இதுவும் நல்லா தான் வரும், குட்டியை போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நான் ஒரு பொரோட்டா கடை ஆளாவே ஆயிட்டேன். இப்படி புயல் வேகத்துல பொரோட்டா போட்டுட்டு இருக்கேன். பாப்பா தெரியுதா? ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கு, முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆய் முடிச்சதும் அப்படியே எடுத்து சின்ன சின்னதா ஆக்கிட்டேன். இதை அப்படியே எடுத்து ஒரு அந்த இருக்குல்ல அந்த அந்த அதுக்குள்ள ஒரு பிளேட்டு, அதுலயே ஆக்சுவலா 3 வச்சுக்கலாம். ஸோ அது வந்து வெயிட்டுக்கு தக்க மாதிரி அது வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் வச்சுக்கணும்னு அதுவே மைக்ரோவன் அக்காவே வச்சுக்கோ. அதனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வரைக்கும் 3 பண்ணியிருக்கேன், 4வது பண்ண போறேன். இதுல வந்து லேசா லேசா மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு இதுல வச்சிடலாம். ஆக்சுவலா ஒரு செட்டுக்கு வந்து நம்ம 3 வைக்கிற மாதிரி இருக்குது நினைக்கிறேன். 3 4 கூட வைக்கலாம். ட்ரை மை பெஸ்ட். ஓகே, 4 வைக்கலாம். எடுத்து உள்ள வச்சிருங்க. தூக்கி உள்ள வச்சாச்சு. இது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, இது 4 நிமிஷம் காமிக்குது நமக்கு. ஓகே, ஸ்டார்ட். ஓப்பன். நம்மளோட பரோட்டா ரெடி. எடுத்துருவோமா? அதுல விட்டு கிடையாது.
நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு ஆக்சுவலா. என்னங்க, உங்களுக்கு வந்து மைக்ரோவன்ல கொஞ்சம் டைம் எடுக்குது கூடுதலா. பட் கூடுதலா எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது நல்லா முறுமுறுன்னு பொரிச்ச பரோட்டா மாதிரி ஆக்கி கொடுக்குது. நம்ம இப்ப செகண்ட் பேட்ச் வைக்க போறோம். ஸோ இந்த மைக்ரோவன்ல இருந்து எடுத்த 4 பரோட்டாவையும் எடுத்து தட்டியாச்சு. பாருங்க நம்ம நூல் பரோட்டா எவ்வளவு அப்படியே நூல் 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 நூலா வந்திருக்குன்னு. சுடுது ஆனா தட்டுறதுக்கு நல்லா வருது, நல்லா நூல் நூலா. சரிங்களா, லேயர் லேயரா. இதுல நம்மளோட சால்னாவை போட்டு இன்னொரு 2 பேட்ச், இன்னும் ஒரு பேட்ச் இருக்கு. ஒரு பேட்ச் வந்து நம்ம எடுத்து உள்ள வச்சிட்டோம். ஆக்சுவலா ஊற வச்சு சாப்பிடணும். மேல நல்லா கிறிஸ்பா இருக்கு, உள்ள உள்ளது சாஃப்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம்னா இதுவும் சாஃப்ட் ஆயிடும். கொஞ்சம் ஆற ஆற கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். நல்லா இருக்கு. இது ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி எடுத்திருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டா கிடைச்சிருக்கும். இதுவும் நல்லா இருக்கு, பொரிச்ச பரோட்டா மாதிரி இருக்கு மைக்ரோவன் வைக்கிறனால. முறுமுறு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியும் பண்ணி சாப்பிடலாம் போல இருக்கு. ஓகே, நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.